4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள், இன்னும் அடுத்த ஆட்சி வர துடிப்பவர்கள், இந்த அரசாங்கத்தோட இந்த கட்சியோட குறைகளை பேசாமல் புதியதாக கட்சி ஆரம்பித்த ஒரு பக்கம் சீமானுடைய முழு எதிர்ப்பும் திரும்புகிறது அல்லது ஓரளவு எதிர்ப்பு திரும்புகிறதுன்னா அது பல அர்த்தங்கள் இருக்கலாம். இவர் எதற்காக விஜய் மீது பாய வேண்டும்? எதிரி திமுகவா தாவேக்காவா? இவர் பெயரை கூட சொன்னதில்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு நீங்கள் ஒருத்தரை எதிர்க்கும் பொழுது நீங்கள் யாரை மூர்தன்யமாக எதிர்க்கிறீர்களோ அவர் உங்கள் பெயரை கூட சொல்ல மறுக்கிறார் என்றால் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். விஜய் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. விஜய் விமர்சிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது. கடுமையாக விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் தான் விஜய். அவரிடம் நிறைய பிழைகள் இருக்கின்றன. ஒரு மாற்று சக்தியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமான், அவருடைய எதிர்ப்பு திமுக, அண்ணா திமுக அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸ்டாலின் தான் என்னுடைய எதிரி. இது வரைக்கும் ஒரு பக்குவமான அரசியல் தான் அவர் பண்ணார். விஜய் விஷயத்தில் சீமானுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க உங்கள் அஜெண்டா திமுகங்க, ஆளுங்கட்சி 1000 தப்பு நடக்குதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. 1 2 மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணத்தை காமிச்சு திமுக இங்கே பல அலங்கோலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதை கேள்வி கேட்க நாதி இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சி பூரா கொத்தடிமையாக இருக்கும். முதல்ல விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டுன்றது அது 20% மேலே வரைக்கும் போய் எல்லார் ஓட்டையும் அவர் உடைக்கிறாருங்க. எல்லார் ஓட்டையும் விஜய் உடைக்கிறாரு. அந்த கோபமும் சீமானுக்கு இருக்கிறது. பாரம்பரிய திமுக குடும்பங்களில் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு கொத்து கொத்தா போகுது. 3 தலைமுறை திமுக ஓட்டு போட்ட வீட்டில் விஜய்க்கு ஓட்டு போகுது. 20%ன்றது சமீபத்திய ஆய்வுகள் 25% வரைக்கும் போகும்னு தோணுது. இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய திமுக நண்பர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய அறிவுள்ளவங்களுக்கு நான் பேசுகிறேன், மனசாட்சி உள்ளவங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கி விஜயோட தாக்கம் என்பது திமுகவிலையும் இருக்குது. அவர் எல்லா கட்சி ஓட்டையும் உடைக்கிறாரு, திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு. திமுக விஜயோட விவகாரம் திமுகவுக்கு பெரிய தலைவலியாக உருவெடுத்துட்டு இருக்கு. சீமானுடைய கோபத்துக்கு இன்னொரு காரணம் சீமானுடைய வாக்கு வங்கியும் சிதறுகிறது. இல்லை, அவர் சொல்கிறது என்னன்னா, நான் தனித்து நிற்கிறேன், 234 தொகுதி தனித்து நிற்கிறேன், 36 லட்சம் ஓட்டு எனக்கு வருது, இது திமுக வாங்க முடியுமா காசு கொடுக்காம, அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏட்டு சொரக்கா கறிக்காவாது. சரி, இதெல்லாம் வாதம். நடைமுறை என்ன? மக்கள் நம்புறாங்க. என் ரிசல்ட் என்ன தம்பி? உங்ககிட்ட எம்எல்ஏ இருக்கேன், எம்பி இருக்கேன். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சீமான் அவர்களுடைய வழி திராவிடத்தை தாண்டி விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்த சில நாட்களாக பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுடைய வியூ என்ன சார்? உண்மைதான் அது. இது குறிப்பாக அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஸ்டாலினுடைய சகோதரர் முத்து அவர்கள் மரணம் குறித்து அவர் இந்த துக்கம் விசாரித்து விட்டு வந்தார். அது வெறும் துக்கம் விசாரிப்பு நிகழ்வு மட்டுமல்ல, அதில் ஒரு அரசியல் இருக்கிறது என்பது அதற்கு பிந்தைய சீமானுடைய அரசியல் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் 4.25 ஆண்டுகளை கழித்து கடைசி ஒரு 4.5 ஆண்டுகள் கழிந்து விட்டு கடைசி ஒரு 6 monthஸில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. லாஸ்ட் லெக் ஆஃப் இட்ஸ் லைஃப்னுவாங்க. ஒரு லேம் டக் கவர்மெண்ட்டு தான் இது. இந்த நேரத்தில் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள், இன்னும் அடுத்த ஆட்சி வர துடிப்பவர்கள், இந்த அரசாங்கத்தோட இந்த கட்சியோட குறைகளை பேசாமல் புதியதாக கட்சி ஆரம்பித்த ஒரு பக்கம் சீமானுடைய முழு எதிர்ப்பும் திரும்புகிறது அல்லது ஓரளவு எதிர்ப்பு திரும்புகிறதுன்னா அது வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். இவர் எதற்காக விஜய் மீது பாய வேண்டும்? எதிரி திமுகவா தாவேக்காவா? இவர் பெயரை கூட சொல்கிறதில்ல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு நீங்கள் ஒருத்தரை எதிர்க்கும் பொழுது நீங்கள் யாரை மூர்தன்யமாக எதிர்க்கிறீர்களோ அவர் உங்கள் பெயரை கூட சொல்ல மறுக்கிறார் என்றால் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். தனி மனித இதற்கு அவங்க பதில் என்னன்னா, கொள்கை இல்லாத தலைவர் வந்தால் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சமாளிப்பு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது தனி மனித வாழ்க்கையில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் அல்லது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில், அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியலில் நீங்கள் யாரை கடுமையாக சாதாரணமாக விமர்சிச்சுட்டு போனால் வேறு, கடுமையாக நீங்கள் யாரை விமர்சிக்கிறீங்களோ அந்த நபர், ஆணோ பெண்ணோ,
அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை, உங்கள் பெயரை சொல்லக்கூட அவரோ அவருடைய கட்சிக்காரர்களோ, குறிப்பாக அவர் உங்கள் பெயரை சொல்லக்கூட அவர் மறுக்கிறார்னா நீங்கள் தோற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இது சீமானுக்கு புரியணும். அவருடைய விமர்சனம் என்பது விஜய் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. விஜய் விமர்சிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது. கடுமையாக விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் தான் விஜய். அவர் மீது அவரிடம் நிறைய பிழைகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன. ஆனால் சீமான் வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு மாற்று அரசியல்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய, நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவோம், கூட்டணியாக வேணான்னு சொல்லக்கூடிய, இப்போ திடீர்னு மக்களே ஓட்டு போட்டு கூட அவர் ஜெயிக்க வைக்கலாம், அதெல்லாம் நடக்காதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் என்ன வேணால் நடக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாற்று சக்தியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சீமான், அவருடைய எதிர்ப்பு திமுக அண்ணா திமுக அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஸ்டாலின் தான் என்னுடைய எதிரின்னு. இப்போ விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் அந்த கடந்த 1.5 ஆண்டுகளில் பிஜேபி எதிரி, திமுக எதிரி. மோடிஜி ஸ்டாலின்ஜி, மோடிஜி அங்கிள் ஸ்டாலின், ஸ்டாலின் அங்கிள், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் போகிறதே கிடையாது. இவங்க யார் பேரையும் ஒரு சொல்கிறது கூட இல்லை. இதுதான் ஒரு, நான் சொல்கிறது ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது? அன்டெஸ்டட் ஓட்டு. சீமானுக்கு 8%, விஜய்க்கு வந்து 20-25. ஆனால் இது கூட நிரூபிக்கப்படலை. நான் ஒத்துக்கிறேன் அது எல்லாத்தையுமே. ஆனால் இன்றைக்கி மக்களால் மிக அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார். அவர் வாயிலேருந்து தலைவர்கள்னு சொல்லக்கூடிய 2 பேர் தான் வருது. ஒன்று பிரதமர் மோடி, இன்னொன்று முதலமைச்சர் ஸ்டாலின். மற்றவங்க பேரெல்லாம் அவர் சொல்லவே இல்லைன்னும் போது அவரை போட்டு நீங்கள் தொடர்ந்து பிராண்டிக்கினே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தோற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். இது என்னுடைய பார்வை. உங்கள் எதிரி ஸ்டாலின் தான் சார், திமுக தான் சார். திமுக தான் உங்கள் எதிரி. அதை மறந்துட்டாரோ கடந்த சில நாட்களா? அதை மறந்துட்டாரோ கடந்த சில மாதங்களா? மறந்துட்டாரா இல்லை வந்து அவருக்கு என்ன தனிப்பட்ட கோபம்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் ஒரு பக்குவமான அரசியல் தான் அவர் பண்ணார். விஜய் விஷயத்தில் சீமானுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒன்றும் விஜய் ஆதரிக்கலை. நஸ் போனால் சீமான் கிட்ட இருக்க சில கொள்கைகள் கூட விஜய் கிட்ட கிடையாது. எந்த கொள்கையும் இல்லை விஜய் கிட்டது உண்மை. ஆனால் மக்கள் அதான் விரும்புகிறாங்க. அந்த ஜென்ரேஷனுக்கு அது போதும். ஜென்ரல் ஜீன்ற ஜென் எக்ஸ்ன்றான்ல, அது என்னது? இது ஜென்சிக்கு அது போதுங்க. ஜென்சிக்கு அது போதும். அதுதான் எதிர்க்குன்னு சொல்கிறாங்க சார். கொள்கை இல்லாத தலைவர் வந்தால் நாங்கள் எதிர்ப்போம், தமிழ் தேசியம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எதிர்ப்போம் அப்படின்னு வராங்க. அதாவது அதை நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு தடவை பாசிங் ரெஃபரன்ஸாக சொல்லிட்டு போயிடணும். அதை தொடர்ந்து அடிக்கிறது அஜெண்டாவாக இருக்கட்டும். ஏங்க உங்கள் அஜெண்டா திமுகங்க, ஆளுங்கட்சி. 1000 தப்பு நடக்குதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. 1-2ங்க மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணத்தை காமிச்சு திமுக வந்து இங்கே பல அலங்கோலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதை கேள்வி கேட்க நாதி இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சி பூரா கொத்தடிமையாக இருக்கும். அண்ணா திமுகவும் பிஜேபிக்கும் அரசியல் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, தெரியல. இந்த அண்ணாமலை இருக்க வரைக்குமாவது ஓரளவாவது அந்த திமுகவுக்கு எதிரான நெரேட்டிவ் செட் ஆச்சுங்க. அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஆன்டி டிஎம்கே ரெட்டரிக்கு, ஆன்டி டிஎம்கே கேம்பெயின் மக்கள் மத்தியில் எடுப்பட்டது. இன்றைக்கி நயினார் வந்த பிறகு அதுவும் இல்லை, சுத்தமாக போச்சு. எடப்பாடி பேசினா அதுக்கு மரியாதையே இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நம்ம இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து உங்கள் எதிரி வந்து விஜயா திமுகவா? மெயின் எதிரி திமுகவாக தான் இருக்க முடியும். ஆளுங்கட்சி அவ்வளோ தவறுகளை பண்ணுது, அரசாங்கம் பண்ணுது, கட்சிக்காரன் பண்ணுறான். 1-2 ஒரு கிட்னி ராக்கெட் எடுத்துக்கோங்க. சொந்த கட்சிக்காரனோட ஹாஸ்பிட்டல் இது. அரசாங்கமே நியமித்த குழு சொல்லுது ஆமாம் கிட்னி முறைகேடுன்னு. இல்லை கிட்னி திருட்டு இல்லை, முறைகேடுன்றாரு மாசு. அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் போடுறீங்க. ஹாஸ்பிட்டலில் இழுத்து சீல் வச்சுருக்கணும், அதை செய்ய முடியல. இது கேள்வி கேட்க துப்பு இல்லை எதிர்கட்சிங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து விஜய் கிட்னி ராக்கெட்டை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அப்போ இதில் பிரச்சனை வந்து விஜயா அரசாங்கமா? உங்கள் கவனம் விஜய் பக்கம் திரும்புறதால அரசாங்கம் தப்பிச்சுக்குது. இதை சீமான் உணரணும். எஸ், இந்த பக்கம் திமுக செய்யறதுலாம் சரின்னு ஆகிட்டு இருக்கு. சரின்னு அவலங்க நீ பேசுகிறத நீங்கள் உங்கள் தாக்குதலை நீங்கள் விஜய் பக்கம் திருப்பினீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் போய் சேர வேண்டிய அளவுக்கு சேராது. இன்றைக்கி மீடியா 90%க்கு மேலே திமுகவோட கொத்தடிமையாக திமுக காலடியில் இருக்குது. அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் 90%க்கு மேலே, 90% மேலே தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரியமிக்க ஊடகங்களே திமுகவோட கொடுங்கரங்கள் இருக்குது. அங்கே எப்படி கோதி மீடியாவோ இங்கேயும் கோதி மீடியா. கோதினா மடியில் உட்காந்துருக்க மீடியா. இட்ஸ் கோதி மீடியா தான். தமிழ்நாடு மீடியா இஸ் கோதி மீடியா. அப்போசிஷனுக்கு புத்தி இல்லை. 2 வாரத்துக்கு மேலே ஜூனியர் வடலில் வந்த கவர் ஸ்டோரி, கோமா நிலையில் எதிர்கட்சிகள். இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு
ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. இங்கே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்குது. தமிழ்நாடு வரலாறுலேயே எதிர்க்கட்சிகள் இவ்வளவு பலவீனமாக இருந்ததில்லை. தமிழ்நாடு வரலாறுலேயே மீடியா இந்த அளவுக்கு ஆளுங்கட்சியோட கொத்தடிமையாக குற்றவியல் செய்யக்கூடிய கூலிப்படையாக மாறினதே கிடையாது. வெட்கி தலைகுனிய வேண்டிய அளவுக்கு தமிழக மீடியாவோட நிலைமை இருக்குது, குறிப்பாக அச்சு ஊடகங்களோட நிலைமை. இன்னும் ஆட்சி போய் 4.5 வருஷம் ஆகுது எடப்பாடி. அவரோட டாப்பிக்கை வச்சு தான் தினமும் டிபேட் பண்ணுறாங்க. இரவு நேரங்களில், மாலை நேரங்களில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய விவாதங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதனால நான் இதை சொல்கிறேன். அவ இன்னமும் 4.5 ஆண்டுகள் முன்பு பதவி இழந்த அதிமுக தலைப்பை வச்சு தான் நீ டிபேட் பண்ணுறேன், அதிமுக பிரதிநிதியே இல்லாமல். அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். உலகமே இருண்டாலும், பூமியே கரைஞ்சு போனாலும், வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அதிமுக விவகாரத்தை தான் தமிழ்நாட்டு மீடியா பேசும். 365 நாளும் தமிழ்நாட்டு மீடியா அதிமுக பற்றி மட்டும்தான் பேசும். ஏன்னா 366வது நாள் கிடையாது. இவ்வளோ ஒரு கேவலமான மீடியா இந்தியாவில் இது வரைக்கும் இந்திய வரலாறுல, தமிழ்நாட்டு வரலாறுலே இல்லை. அப்போ இந்த பேக்ரவுண்டில் ஆட்சியாளர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டிய மீடியா, அதிகாரம் கடைசி 6 மாதத்தில் கவர்மெண்ட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும்போது கூட வந்து கேள்வி கேட்க முடியாத மீடியா, கேள்வி கேட்க துப்பு இல்லாத மீடியா, அதிமுகவை மட்டுமே விமர்சிக்கிற மீடியா, இதுதான் இன்றைய கால சூழல்னா, சீமான் மாதிரியான கட்சி வைத்திருக்கக்கூடியவர்கள் திமுக விமர்சனம் பண்ணுவாங்களா, இல்லை புதுசாக வந்த விஜய் விமர்சனம் பண்ணுவாங்களா? அதனால தான் சீமான் செய்வது பிழை என்று நான் சொல்லுகிறேன். விஜயை பற்றி உங்களுக்கு 1000 பார்வை இருக்கலாங்க, அது உங்கள் உரிமைங்க. விஜய் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. இன்னொருத்தருக்கு வந்து மெரிட்ஸில் பிடிக்கும், பிடிக்காமல் போகும். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக சீமான் விஜய் அணுகிறது எப்படி அணுகணும்? அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இல்லை. உங்கள் எதிரி திமுகவை தாவேக்கா, உங்கள் எதிரியை தாவேக்கா நீங்கள் மாற்றுறது மூலமாக, அதிகமாக விமர்சிக்கிறது மூலமாக திமுக செய்த தவறுகள் மக்கள் மன்றத்தில் எடுபடாமல் போகுது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கீழே வந்து சீமான் வெர்சஸ் விஜய் அப்படி ஃபார்ம் ஆகிட்டு அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. அது வந்து முதல்ல விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டுன்றது அது வந்து 20% மேலே வரைக்கும் போய் எல்லார் ஓட்டையும் அவர் உடைக்கிறாருங்க. எல்லார் ஓட்டையும் விஜய் உடைக்கிறாரு. அந்த கோபமும் சீமானுக்கு இருக்கிறது. நீங்கள் எதிர்க்க வேண்டியது திமுகவங்க, விஜய் இல்லை. விஜய் திமுக மட்டும்தான் எதிர்க்கிறாரு, சீமான் எதிர்க்கிறாரா? சீமான் பெயரையோ நாம் தமிழர் பெயரையோ கூட அவர் உச்சரிக்க மறுக்கிறார்னா சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். தான் ஆபத்தான அரசியலை, எதிர்மறையான அரசியலை, தெரிந்தோ தெரியாமலோ திமுகவுக்கு காவடி தூக்கக்கூடிய அரசியலை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சீமான் அவர்கள் உணர வேண்டும். அது எப்படி ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தரால் அது தனிநபரை நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க? உங்கள் லெவலுக்கு நீங்கள் வந்து எதிர்கட்சியை தான் ஆளுங்கட்சியை தான் விமர்சிக்கணுமே இல்லாமல் உங்களுக்கு 8% ஓட்டு இருக்குது. உங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. உங்கள் முழு கவனமும் ஆளுங்கட்சி மேலே இருக்கணும். இவங்க பக்கம் திரும்பக்கூடாது. அவருக்கு இருக்குல்ல அன்டெஸ்டட் ஓட் பேங்க், அது 20, 25லாம் சொல்கிறான், எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு டெஸ்டட் 8% இருக்குது. அன்டெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒருத்தரை உங்கள் வாயால் அவர் பேரை கூட உச்சரிக்கக்கூடாது. எஸ், அந்த தவறை தான் சீமான் செய்கிறார். சார், இந்த கேள்வி நான் வந்து கேட்டேன், நீங்கள் சொன்னது தான். உங்கள் பேருன்னு கூட அவர் சொன்னது கிடையாது. உங்கள் கட்சி தலைவரோட பேரையும் நாம் கட்சி அப்படின்னு பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது. அவர் ஏங்க இவ்வளோ விமர்சிக்கிறீங்க கேட்கும்போது, எங்களுக்குன்னு ஒரு சில ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அது வந்து விஜய்க்கு வந்து கிடையாது. இவ்வளோ வருஷமாக நாங்கள் இருந்திருக்கோம், 15 வருஷமாக இருக்கும். நீங்கள் எது சொன்னாலுமே அது வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன், பாசிட்டிவாக தானே போகுது. எதுக்கு சொல்கிறேன்? 15 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு இருக்க ஒரு கட்சி 1.5 வருஷம் ஆன பின்னால் ஏன் போகிறேன்? இல்லை, இப்போ இந்த கலவரம், இந்த விஷயத்துக்கு நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம், விஜய் பண்ணாரா இந்த மாதிரி கேட்போம். இதுக்கு வந்து எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது, விஜய்கிட்ட இல்லை, அப்படி கொண்டு வராங்க. விஜய்க்கு தான் எதுவுமே இல்லையா? அவரோட ஏன் மோதுற? விஜய்க்கு ஒன்றும் கிடையாது. விசிலடிச்சாங்க முடிஞ்சுங்க உங்கள் பாஷையில் சொன்னால். வெரி குட், உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, எல்லாம் கரெக்டு. எதுக்கு பேசுகிற? ட்ராக் ரெக்கார்டே இல்லை. அப்படி பேசினா எனக்கு பாசிட்டிவ் ஆகும். ஒன்றும் பாசிட்டிவ் வராது. அது இன்னும், அதாவது வந்து இன்னும் மலிவான அரசியல் தான் அது. நீ தெரிஞ்சோ தெரியாமல திமுக நன்மை செய்கிற அந்த மலிவான அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டே இல்லைன்னு சொல்கிறீங்களே, அந்த ட்ராக் ரெக்கார்டே இல்லாதவங்களை பார்த்து தான் இன்றைக்கி திமுக நடுங்குது. சீமானை பார்த்து நடுங்கலை, விஜயை பார்த்து நடுங்குது. நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணாமல் விஜய் எதற்காக சார்? ஓட்டுகள் பிரிஞ்சிடும், ஓட்டு பிரியுதுங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பிரியுதுங்க. மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் கேட்குறேன், நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாளைக்கு மாறலாம். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் சொல்லலாம். நீங்கள் 18 வயசுலேருந்து 35 வயசு குறைஞ்சபட்சம். நீங்கள் ஒரு 10 பேரை ரோட்டில் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, 7 பேர் விஜய்க்கு போடுவான்றான். இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் சொன்னேன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். 10 பேரில் 7 பேர் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். இது உண்மையாக பொய்யா? உண்மைதான் இல்லையா? நாளைக்கு மாறலாம் பிரதர், இன்னைக்கு அதான் நிலைமை. இது எப்படி ஓட் பேங்கை கொண்டு அது வந்து ஒரு மாற்றம் தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கு. அவங்க வந்து மாற்றம் வேணும்னு விரும்புகிறாங்க. மாற்றம் இல்லாட்டியும் பரவாயில்ல, இவங்க 2 பேரும் ஒன்றா போகுதுன்னு விரும்புகிறாங்க. எஸ்,
பாரம்பரிய திமுக குடும்பங்களில் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு கொத்து கொத்தா போகுது. 3 தலைமுறை திமுக ஓட்டு போட்ட வீட்டில் விஜய்க்கு ஓட்டு போகுது. 20%ன்றது சமீபத்திய ஆய்வுகள் 25% வரைக்கும் போதும்னு தோணுது. இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய திமுக நண்பர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய அறிவுள்ளவங்களுக்கு நான் பேசுகிறேன், மனசாட்சி உள்ளவங்களுக்கு பேசுகிறேன். இது ரெண்டும் இல்லாதவங்களை பற்றி நம்ம கவலை கிடையாது. திமுகவில் அறிவுள்ள மனசாட்சி உள்ள நண்பர்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இன்றைக்கி விஜயோட தாக்கம் என்பது திமுகவிலையும் இருக்குது. அவர் எல்லா கட்சி ஓட்டையும் உடைக்கிறாரு, திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு. திமுக விஜயோட விவகாரம் திமுகவுக்கு பெரிய தலைவலியாக உருவெடுத்துட்டு இருக்கு. இஸ் நாட் அ சேலஞ்சர், பட் இஸ் எ ஹெட்டேக், இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா அவருக்கு இழக்கத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்கள் ஓட்டை அவர் உடைக்கிறார். அவர் அண்ணா திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு, திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு, விசிக ஓட்டை உடைக்கிறாரு, நாம் தமிழர் ஓட்டை உடைக்கிறார். சீமானுடைய கோபத்துக்கு இன்னொரு காரணம் சீமானுடைய வாக்கு வங்கியும் சிதறுகிறது. கொள்கையே ஒருத்தனுக்கு இல்லையே, அவனை பற்றி நீ ஏன் பேசுகிற? நான் திரும்ப திரும்ப அதை தான் கேட்குறேன். நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து வைக்கிறல, யாருக்கு வைக்கிறேன்? இல்லை, இப்போ தரத்துக்கும் அவருக்கும் ஒத்து வராதுன்றீங்க. அவர் உங்கள் போட்டியாளர் அல்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மோத வேண்டியது ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினோடையா அல்லது புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜயோடையா? பிரதான எதிரியை தாக்குவதை நிறுத்திவிட்டு புதியதாக வந்தவர்கள் மீது உங்கள் தாக்குதல் திரும்புமையானால் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பிரதான எதிரியை தப்ப வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அறிந்தோ அறியாமலோ பிரதான எதிரிக்கு 2வது ஆட்சி காலத்தில் நீங்கள் உறுதிப்படுத்த முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். டவுன்ஃபால் நோக்கி போயிட்டு இருக்காரா சீமான் அவர்கள்? இல்லை பிரதர், டவுன்ஃபால்ன்ற வார்த்தை என்னால் யூஸ் பண்ண முடியாது. தட்ஸ் எலெக்ஷன் முடிவு பண்ணும். இந்த 8% வாக்கு அவர் தக்க வச்சுக்கிட்டார்னா ஃபைன். 8% 6% குறைஞ்சதுன்னா டவுன்ஃபால். சரி, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது வாக்கு வங்கி அரசில் ஏற்கனவே பல தவறுகளை செய்கிற சீமான் இந்த தவறையும் செய்கிறார். முதல்ல யாரோடையும் கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லிட்டு தேர்தலில் நிற்கிறதே அவர் செய்கிற மிகப்பெரிய தவறு. வாக்கு வங்கி அரசியலோட அடி நாதம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து மமதா பானர்ஜிலேருந்து பினராயி விஜயன்லேருந்து சந்திரபாபு நாயுடு வரைக்கும் எல்லாரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. நான் தனியாக நிற்போம், இன்னும் 300 வருஷம் ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. 300 வருஷம்னா 10 தலைமுறை 12 தலைமுறை. இப்போ நான் அதை நோக்கி தான் ஒரு பயணப்படுவார்னா அவர் யதார்த்தத்திலேருந்து விலகி நிற்கிறார். ஆகவே வாக்கு வங்கி அரசியலில் ஏற்கனவே நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கே வராமல் சமுதாய இயக்கமாக இருந்தீங்கன்னா கூட ஒரு மரியாதை உண்டு, திராவிட கழகம் மாதிரி. அதுவும் கிடையாது. வாக்கு வங்கி அரசியலுக்கு போறீங்கன்னா நீ ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி வாங்கணும். அது இல்லாமல் வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறது 2 கட்டம். இல்லை, அவர் சொல்கிறது என்னன்னா, நான் தனித்து நிற்கிறேன், 234 தொகுதி தனித்து நிற்கிறேன், 36 லட்சம் ஓட்டு எனக்கு வருது, இது திமுக வாங்க முடியுமா காசு கொடுக்காம, அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏட்டு சொரக்கா கறிக்காவாது. சரி, இதெல்லாம் வாதம். நடைமுறை என்ன? மக்கள் நம்புறாங்க. என் ரிசல்ட் என்ன தம்பி? உங்ககிட்ட எம்எல்ஏ இருக்கா, எம்பி இருக்கா? இல்லை, ஃபனிஷ். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீ அப்போ எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு போகாத, சமுதாய இயக்கமாக இருந்துரு. இன்றைக்கி நீங்கள் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகி உங்களை அனுப்புகிறேன் சார் போங்கன்னா அவர் போக மாட்டார், அதை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவங்க கொள்கை தெளிவு. வாக்கு வங்கி அரசியலுக்கு நாங்கள் போக மாட்டோம். அப்படி இருந்தனா கூட உனக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு எந்த விளையாட்டையும் அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம ஆடணும். நான் வாக்கு வங்கி அரசியலுக்கும் வருவேன், ஆனால் அதே நேரத்தில் நான் கூட்டணியும் சேர மாட்டேன். அது ரொம்ப ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு கொள்கை. இதுதான் சீமான் செய்யக்கூடிய தவறு. எனவே அது அவருடைய உரிமை, நான் அதை பற்றி சொல்லலை. ஆனால் நீங்கள் போய் எதுக்கு விஜயை போட்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க? உங்கள் எதிரி திமுக சார், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போது விஜயோட மாநாடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு 1 வேர்ட் ஆன்சர் இங்கிலீஷில். மோசமான மாநாடு என்று சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஓகே. இன்னும் பேசியிருக்கலாம், இன்னும் மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்கலாம். ஆனால் தெளிவாக திமுக மீதான தன்னுடைய தாக்குதலை அவர் தொடர்கிறார். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது இவங்கெல்லாம் தப்புன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இட்ஸ் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். அது எப்படி சார் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்? இதெல்லாம் பாலிடிக்ஸில் ரொம்ப சகஜங்க. அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு இமேஜை பில்டப் பண்ணுறாரு. தாய்மானவர்னாரு, அப்பான்றாரு. அந்த இமேஜ் அவர் உடைக்கிறாரு. தட்ஸ் பாலிடிக்ஸ். இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? இது இந்த விமர்சனத்தை கூட இவங்க தாங்க மாட்டாங்கன்னா திமுகவே அது பெருசுப்படுத்தலை. அது தொடர்ந்து பெருசு. முதல் 2 நாள் ஏதோ கத்துனாங்களே ஒழிய, அதோட அவங்க பெய்டு மவுத்ஸ் தான் கத்துச்ச ஒழிய கட்சிக்காரன் பெருசாக யாருமே ரியாக்ட் பண்ணல. அவனுக்கு தெரியும் அது எதிர்மறையாக போகணும். ஸோ அந்த மாநாடு எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஓகே. பட் இன்னும் வரும் காலங்கள் சவாலானவை. இது அடுத்த இந்த 17ஆம் தேதியிலேருந்து ஒரு பஸ்ஸெல்லாம் ரெடியாக இருக்குது, போகிறான்றாங்க. அப்போ பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக செம்ம கிளாரிட்டியாக இருக்காங்க. விஜய் பக்கம் அவர் பெயர் உச்சரிக்கக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது.
விமர்சனம் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. நாளைக்கு அவர் கிரவுண்டுக்கு போய் மக்கள் மத்தியில் ஆதரவு வருதுன்னா பேனிக் ஆவாங்க, கண்டிப்பாக பேனிக் ஆவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரையா பார்த்து திமுக கவலைப்படுது பயப்படுதுன்னா அது விஜய் தான். ஏன்னா அவர் யங்ஸ்டர்ஸ் ஓட்ட உடைக்கிறாரு, புதுசாக வரவங்க ஓட்ட உடைக்கிறாரு. நான் சொல்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்தில்ங்க எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நான் ஒரு பார்வையாளனை மட்டுமே சொல்கிறேன். இன்ஃபேக்ட் விஜய் அரசியலில் வளர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதாகன்ற கூட சந்தேகம் கூட எனக்கு இருக்குது, அது வேறு. பட் திமுக நண்பர்களுடைய புரிதலுக்காக நான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நான் விஜயகாந்தை கூட பார்த்துருக்கேன், இவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்குமே இருந்ததில்லை. இன்னைக்கு எலெக்ஷன் டைமில் வரைக்கும் கூட அது இருக்குமா ஐ டோன்ட் நோ. பட் இன்னைக்கு தேதியில் எலெக்ஷன் வந்ததுன்னா இட்ஸ் அ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ். 20% தாண்டி 25 வரைக்கும்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க, டிஎம்கேயில் இருக்க விவரம் அறிந்தவர்கள், சீஃப் மினிஸ்டர் ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சீஃப் மினிஸ்டர், அவங்க அந்த டாப் லெவலில் இருக்காங்கல்ல, உயர்ந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அவங்களுக்கு தெரியும் விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ். அவங்களாம் வீக்லி ஒன்ஸ் மிகப்பெரிய நிறுவனங்களை வைத்து சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி வீக் எடுப்பாங்க. அவங்க கையில் வந்து அந்த புள்ளி விவரம் வந்து எவ்ரி வீக் வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தே நோ. அதனால் அவங்களுக்கு அவங்களோட டைரெக்டாக ரியாக்ட் பண்ணாமல் அவங்க பெய்டு மவுத்ஸ், நிறைய பெய்டு மவுத்ஸ் வச்சுருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியல. வாடகை ஒரு ஒரு 1000 பேரை வச்சுருப்பாங்க, பல கோடிகளை மாதந்தோறும் செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு. அந்த பெய்டு மவுத்ஸோட பிஹேவியரை வச்சாலே, கூலிப்படையோட பேச்சை வச்சாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கூலி கொடுக்குறவனோட பயம் எவ்வளோ இருக்குன்றது. விஜய் ஒன்றும் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பார்லாம் நான் சொல்லலையா, எங்கேயாவது சொல்லியிருக்கணும். வில் பி அ டிஸ்ரப்டர், ஹி கேனாட் பி அ விக்டர். நான் முதல் நாள்லேருந்து சொல்கிறது. இன்னும் சிம்பிளாக சொன்னால் ஸ்பாயில் ஸ்போர்ட் தான் அவர். ஓகே, அவர் ஒன்றும் வெற்றியாளர் கலைச்சிருவார், ஆட்டத்தை கலைக்க முடியுங்க அவர். அது யாருக்கு லாபம்? இவங்க போய் என்ன சொல்கிறாங்க, திமுகவில் இருக்கவங்க வந்து அவர் விஜயோட இந்தியாவுடைய ஒப்பீனியன் போல வச்சு, அது பார்லிமெண்ட்டுக்கு விஜய் ஃபேக்டர் வந்து திமுக தான் அட்வான்டேஜ். தட்ஸ் ஃபார் பார்லிமெண்ட், அசம்பிளி கிடையாது. த ஹோல் எக்ஸசைஸ் இஸ் ஃபார் பார்லிமெண்ட். அவர் உடைக்கிறது ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு, திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு. அப்போது அது லாபம் திமுக மட்டுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளியாக வரலாம். முதன்முறையாக தமிழக அரசியலில் விஜய் ஃபேக்டரால் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஒரு இறுதியான கேள்வி சார். என்னென்னா, உதயநிதி அவர்கள் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து எடப்பாடி அவர்களை வந்து விமர்சனம்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அந்த விமர்சனம் வேற, இவர் வந்து அந்த சீனியரை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் அவர்கள் இப்போது திமுக விமர்சனம் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே தான் இருக்காங்க, அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் இப்போ வரமாட்டேங்குது ஒரு கிளாஷ்? இல்லை, வராது. ஏன்னா திமுக ரொம்ப ஷார்ப்பாக அவங்க யோசிக்கிறாங்க. ரொம்ப தேர் வெரி ஷ்ரூடு பீப்புள். உங்களுக்கு அரசியல் அனுபவம் ரொம்ப அதிகம் உண்டு. அவங்க வந்து கட்சி வந்து உதயநிதியை தயார்படுத்துது. டெப்டி சிஎம் ஆகிட்டார், அடுத்து அவர் தான் சிஎம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு என்பது உதயநிதியோட செல்வாக்கை விட பல மடங்கு அதிகமானது. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் உதயநிதியா விஜயான்னு வச்சிங்க, விஜயா உதயநிதியான்னு வச்சிங்கன்னா விஜய் ஸ்கோர் பண்ணிடுவார், நிச்சயமாக ஸ்கோர் பண்ணிடுவார், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் விஜயா ஸ்டாலினான்னு வச்சிங்கன்னா ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிடுவார். எஸ், அதனால் அவங்க களத்தை வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் வைக்க விரும்புகிறாங்க. ஓகே, உதயநிதியை வந்து காஷியஸாக கவனத்தோட நன்கு திட்டமிட்டு புல்பேக் பண்ணிக்கிறாங்க. அவரை வந்து களத்துலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த விதமான கருத்துக்களையுமே எதுவுமே சொல்கிறது கிடையாது. முதல் முறை அக்டோபர் 27 மாநாட்டுக்காக அவர் வந்து இது சினிமா நிகழ்ச்சி பற்றி நான் கருத்து சொல்கிறது இல்லை, விளையாட்டு செய்திகள், விளையாட்டு சினிமா செய்திகளுக்கு பதில் சொல்லுவோம். ஆனால் இந்த மாநாடை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கார். விஜயும் உதயநிதி பேரை கூட வாயால் உச்சரிக்கல, ஸ்டாலின் தானே வழிய, அதில் விஜய் தெளிவாக இருக்கார். திமுக வந்து நேரடியாக ப்ராக்சிஸை விட்டு விஜய்க்கு பதில் சொல்கிறாங்க. 6 மந்திரி பதில் சொன்னாங்க. விஜயோட அந்த ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு, அந்த மதுரை மாநாட்டுக்கு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு 5-6 மந்திரி பதில் சொன்னாங்க. நேரு, மகேஷ், ரகுபதி, மூர்த்தி, சேகர் பாபு, கீதா ஜீவன் மந்திரிங்க பதில் சொன்னாங்களே ஒழிய உதயநிதி பதில் சொல்ல. உதயநிதி பதில் சொன்னால் விஜயோட மவுசு கூடும், அது அவங்களுக்கு தெரியும். ஸ்டாலின் பதிலே சொல்ல மாட்டார். ஏர்போர்ட்டில் கேட்கும்போது கூட செயலில் காட்டுன்ட்டார். களத்தை வந்து அவங்க எலெக்ஷனில் எழுதி வச்சுக்கோங்க, ஸ்டாலினை மட்டும்தான் முன்னிறுத்துவாங்க. ஓகே, இந்த வருஷத்துக்கு 26க்கு அவங்களுக்கு நல்லா தெரியும்
இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி இருக்குல்ல, நான் மறுபடியும் சொன்னால் அது நாளைக்கு மாறலாம், நாளைக்கு குறையலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி அது 26 வரைக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் ஓடும் கண்டிப்பாக. இந்த பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதீதமான ஒரு பாப்புலாரிட்டி. இது திமுகவை கவலை கொள்ள செய்திருக்கிறது. ஏன்னா அவங்க பயப்படுறது வந்து விஜயை பார்த்து இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகன்றது அவங்களுக்கு தெரியுது. விஜய் கெடுக்க தான் முடியும், ஜெயிக்க முடியாது. 4 முனை போட்டியில் வந்து திமுக ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள தான் வாய்ப்புகள் அதிகம், நான் உறுதியாக நம்புகிறேன். பட் அதுக்கு பிறகு விஜய் ஒருவேளை அரசியலில் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உதயநிதியோட விஜயை மோத விட்டிங்கன்னா விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். அவங்க பயமே அதுதான். ஸ்டாலினுக்கு எதிரான விஜய் இல்லை, உதயநிதிக்கு எதிரான விஜய். அதனால் இப்பயே கதையை முடிச்சணும்னா அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலி ஃபினிஷ் பண்ணிடணும்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ உதயை வந்து காஷியஸாக பின்னால் இழுத்துக்கிறதுக்கு காரணம் களத்தை வந்து ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. அதை தான் அவரும் செய்கிறார். தாவேகா வர்சஸ் திமுகன்னு கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. 4 முனை போட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக திமுகவோட வெற்றி உறுதி. ஆனால் கடைசி நேரத்தில் ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே போனார்னா ஆட்சி மாற்றம் உறுதி. 4 முனை போட்டியில் இன்னும் 7 மாதம் இருக்குது. வேறு ஏதாவது பெரிய சம்பவங்கள் நடந்ததுன்னா ஓட்டு செதறதுல திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்பயும். பட் தனி மெஜாரிட்டி 118 திமுக கிடைப்பது என்பது இயலாததாக போகலாம். தொங்கு சட்டமன்றம் கூட வரலாம். விஜய் ஃபேக்டர் தமிழ்நாடு எலெக்ஷனில் 26ல் தி மேஜர் ஃபேக்டர். ஓகே சார், நேரத்துக்கு மேற்காக்கும் நன்றி சார்.